என்னடி உன் மருமக கிட்ட பேசணுனே பேசுனியா? என்ன சொன்னா? தாரேனாளா தரமாட்டேனாளா? அவன் ஆத்தாக்காரி மாதிரியே தாண்டி அவளும் 10 ரூபா பிசுங்க மாட்டா. ஏம்மா அவங்கள குறைச்சல்னா உனக்கு தூக்கமே வராதுமா. பாவம்மா அந்த பிள்ளை பொய்சுக்கு பொசுக்குன்னு இருக்குது. மற்ற பிள்ளைங்க மாதிரியா எனக்கு என்ன என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டா இருக்குது. நமக்காகவும் இந்த குடும்பத்துக்காக எம்பிட்டு கஷ்டப்படுறா. ஆத்தாடி என்னடி இந்த தூக்கு தூக்குற? என் மருமக காசு தாரேன்னா சும்மா அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காதம்மா. அதானே பார்த்தேன், சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதே, இங்கிட்டு தையா தக்கான ஆடுதேன்னு பார்த்தேன். இப்பதான் தெரியுது. வாங்கிட்டியா? காலையில தாரேனாம்மா. இன்னும் அப்ப காசை வாங்கல. வாங்கின மாதிரி இப்படி பில்டப் பண்ணிக்கிட்டு தெரியுற? நான் சொல்லிவிட்டேம்மா, ராத்திரியே பிள்ளை எடுத்து தரேன்னா. அப்புறம் அண்ணி வேற அங்கே பீரோக்கு பக்கத்துலேயே வேற படுத்துருந்துச்சா. இதை பீரோவை திறக்கிற நேரத்தில் எதுவும் எந்திரிச்சு என்ன ஏதுன்னு கேட்டுச்சுன்னு வச்சுக்க, அந்நேரம் பெரும் சண்டையாகி போயிருக்கும். அதனால தான் காலையில் எடுத்து கொடுன்னு சொல்லிவிட்டேன். அப்போ சரி. ஏற்கனவே உங்கள் அன்னிக்கு தெரியாமே உங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் 3000 எடுத்தோம். ஆனால் 3000 இன்ன வரைக்கும் வாயே திறக்காம இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சதா இல்லை தெரியாத காசானும் தெரியலை. அதை எப்படியாவது திருப்பி வச்சணுண்டி. இல்லைன்னு வையே, இந்த வீட்டில் நான் இருந்த பாடு இல்லை. அதுவும் உனக்கு நான் இருந்து கொடுத்தேன்னு தெரிஞ்சது அவளைத்தான். உங்கள் அன்னிக்காரி என்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் குழியில் வச்சிருவா. ஆமா ஆமா. ஐயோ இங்க மாட்டி அண்ணன் அண்ணி வந்துட்டாங்க. கோகுலே, அடே கோகுலே. என்னம்மா? ஒரு வாரத்துக்கு பெத்தவங்க கூப்பிட்டோனியும் என்ன ஏதுன்னு அப்படி தள்ளி குதிச்சு அப்படியே ஓடிதான் என் பையன் வருவான். ஏண்டா கூப்பிடும் போதே இப்படி மூஞ்சி மாதிரி இழுத்துக்கிட்டு தான் வருவியா? இப்ப என்ன இந்த கோகுலே, இன்னைக்கு என்ன உனக்கு வேலையா? நேற்று ஒரு நாள் தானே வேலைக்கு போனா, இன்னைக்கு என்ன லீவா விடுவாங்க? இன்னைக்கு வேலையா தான் இருக்கும். தா வேலைக்கு போறேன்னா வண்டி எடுத்துட்டு போ. நான் அம்மாவும் இங்கே டவுன் வரைக்கும் போகணும். நாங்கள் பஸ்ஸில் போய்க்கிறோம். அது சொல்ல தான் கூப்பிட்டேன். அப்ப என்ன வேலைக்கு போறத உத்தேசம் இல்லையோ? அப்படி சொன்னேன். வேலைக்கு நான் போறது தான். நீங்க வேணா எடுத்துட்டு போங்க. என் ஃப்ரெண்ட வர சொல்லிருக்கேன், அவனோட போய்க்கிறேன். அப்படியாப்பா? சரிப்பா. மா வேலைக்கு போயிட்டு வரேன். அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அடியே என்னடி அவ பாட்டுக்கு போற? தானேம்மா, காலையிலே காசு எடுத்து தரேன்னா அவ பாட்டுக்கு போறாளே. தந்தத்தை முடியாடுறேன் ஓடி போடி அவ போற. என்ன இது? நம்ம புள்ள போற, நம்ம புள்ள பின்னாடி இவ போற. எதுவும் சரியில்லையே. எது விலங்கிலங்க இருக்குமா? மருமவளே, அடியே மருமவளே. அத்தை ஏன் இந்த வேகம் ஓடி வரீங்க? ஐயோப்பா மூச்சு இறக்கிதம்மா. ஏத்த கூப்பிட்டா திரும்பி பார்க்க போறேன். எதுக்கு இந்த வேகம் ஓடி வரீங்க? இன்ன வரைக்கும் வீட்டுல இருந்து தானே வெளியே வந்தேன். ஐயோ என்னதான் லட்சுமி, நேற்று சொன்னதை மறந்துட்டியா? நீ பாட்டுக்கு போற. என்னது அத்தை? பாத்தியா, நேற்று குழுவுக்கு பணம் கட்டணும், ஒரு 3000 கேட்டேன்ல, மறந்துட்டியா? ஐயோ எடுத்து வச்சேன், கொடுக்க மறந்துட்டேன். இந்த இருங்க. அப்பாடா இப்பதான் போன உசுறு திரும்ப வந்துச்சு. ஆத்தாடி பர்சில் 500 எம்புட்டு நோட்டு வச்சிருக்கா. ஐயோ அப்பா, பார்க்கும்போதே அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்தி வச்சுக்கணும் போல இருக்கு. இந்த பேகை மட்டும் பிச்சுக்கிட்டு போனோம், 1 மாசத்துக்கு உக்காந்து திங்கலாம். நம்மளும் தான் இருக்கோம். 10 ரூபாய்க்கு துப்பு கிடையாது. நம்மளாம் வாழ்றதுக்கு பதிலாக போய் சாவலாம். நம்மளை விட சின்ன பிள்ளைதான் எம்பிட்டு பணம் வச்சிருக்கா. ஆனால் நம்மளும் தான் இருக்கோம். எருமை கடா வயசாகி போச்சு. இன்ன வரைக்கும் இவ்வளோ பணத்தை கையில் பார்த்துருப்போம்மா. இவ்வளோ பணத்தை பர்ஸில் தான் வைக்கிக்கிட்டு தூக்கிக்கிட்டு சுற்றுவோம்மா. அத்தை சொல்லு தனலட்சுமி சொல்லு. அத்தை இதில் 3000 ரூபாய் இருக்கு. இது கம்பெனியோட பணம், பார்த்து கொடுத்துருங்க, கொடுக்காம இருந்துடாதீங்க. அம்மா அப்பயே சொன்னிச்சு, இவளுகெல்லாம் எச்சு கையில் காக்கா ஓட்ட மாட்டாளுங்க, 10 காய் பிசுற மாட்டாளுங்க, இவள்கிட்டெல்லாம் போய் பணம் வாங்கணுமான்னு பாரு. என்னமோ கம்பெனி பணமாமா. கம்பெனியோட பணத்தை எதுக்கு இவ வச்சுக்கிட்டு சுத்துறா? அவள் ஆத்தாக்கறி சொல்லியிருப்பா இந்த மாதிரி சொல்லுன்னு. சரிம்மா இருமாவளே, நான் கொடுத்துட்றேன். நானும் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டேம்மா. 10 ரூபானாலும் உழைச்சி சாம்பிட்ற குடும்பத்தை சேர்ந்தவ நான் போய் உன் காசு திருப்பி கொடுக்காம இருப்பேனா? அதுவும் கம்பெனி பணன்ற. நான் வீட்டுக்கு போனோடனே கண்டிப்பாக கொடுத்துட்றேன், சரியா? அம்மாக்கிட்டேயும் அண்ணங்கிட்டையும் சொல்லிவிடாத. சரிங்கத்த. சரிம்மா, காவலி பயலவெல்லாம் இருக்கானுங்க. பணத்தை இம்புட்டியும் கட்ட இப்படி ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டுலாம் சுத்தாத, சரியா? எவனாவது கிளவாண்டுட்டு போயிடுவான். பத்திரமா போயிட்டு பத்திரமா வா, சரியா? அத்தை வாரேன். சரிங்க அத்தை. தான் சொந்த பணத்தை கொடுக்கறதுக்கு கம்பெனி பணன்றான்.
என் புருஷன்கிட்ட சொன்னால் இதெல்லாம் அவனுக்கு கால் தூசுக்கு சாமான். ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படி கட்டுக்கட்டா சம்பாதிக்கிறேன். என் நேரம் சரியில்லைன்னு இங்கே வந்து உக்காந்துருக்கேன். இல்லைன்னா நான் எதுக்கு இப்படிலாம் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும்? அட எப்போ வந்தான்னு தெரியலையே. யாரும் இல்லை. எப்போ வந்த? அத்தை எங்க? எப்படா வந்த? அத்தை எங்க? நீ மட்டும் வந்திருக்க? அவங்களா? அவங்க என்ன ஆச்சு? தயவு செஞ்சு கொஞ்சம் கோயிலுக்கு வா, உன்கிட்ட பேசணும். கோயிலுக்கா? ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுடா. ஆஃபீஸை விட முக்கியமான வேலை. தயவு செஞ்சு கோயிலுக்கு வா. டேய் வீட்டில் வேற. கோயிலுக்கு வான்னு சொன்னேன். வரேன். என்னாச்சு? எல்லாமே ஒன்றும் சரியில்லை. எதுவும் பிரச்சனையா? ஐயோ ஆண்டவனே, கோயிலுக்கு வேற வர சொல்கிறான். சரி போய் பார்ப்போம். அம்மா அம்மா, பால் கொண்டு வந்திருக்கேன், பால் கொஞ்சம் குடிக்கிறீங்களா? இல்லப்பா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். முதுகு சரியான வலி பின்னி எடுக்குது. அப்படிதாம்மா இருக்கும். ஊசி போட்டு மாத்திரை குடிச்சு இன்னும் சரியாகலையா? இல்லையேப்பா, அப்படியே தொப்புள் எல்லாம் தாளு போட்டான் கட்டில்ல. அந்த கட்டில் கால் இருக்கு பத்தியா, அந்த இதுலயே நல்லா அடிச்சு பிடிச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. டாக்டர் வருவார்ல, வந்தோடனே என்ன இதுன்னு பார்ப்போம், சரிங்களா? அப்படி எதுவும் முடியலன்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக சொல்லுவாங்க, அங்க கூட போய் வச்சு பார்ப்போம். இங்க வாப்பா, பக்கத்துல வா. என்னங்கம்மா சொல்லுங்க. சாப்பிட்டியா நீ? எனக்கு என்னம்மா, உங்களை இப்படி வச்சுட்டு நான் போய் எங்கிட்டு போய் சாப்பிட்றது? நீ முதல்ல அந்த காப்பியை குடி. நீ குடிப்பா. மா, நான் என்னத்தம்மா குடிச்சிட்டு, நீங்க குடிங்கம்மா. நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னைய. எனக்கு அடிபட்டோனையும் குழந்தைய தூக்கிட்டு ஓடியாடுற மாதிரி என்ன தூக்கிக்கிட்டு ஓடியாந்த. அதை நினைக்கும் போது அம்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. நீ இங்க இருக்க, அந்த மனுஷனும் அந்த வர்க்கீஸும் வந்தாங்களா இல்லையா? ஐயோ, அம்மா வேற வருத்தப்படுறாங்க. அவங்க வரல வைக்கலன்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அம்மா வந்தாங்கம்மா, வந்தாங்க, வந்துட்டு தான் போனாங்க. நெசமா வந்தாங்களா இல்ல பொய் எதுவும் சொல்றியா? என் மனசு வருத்தப்படும்னு. ஐயோ அம்மா, இதுல போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? நிஜமா வந்தாங்கம்மா. என் மனசு சாந்தமடையணும் நீ சொல்ற, ஆனா அவங்க வரலன்னு எனக்கு தெரியுது. பெத்த பிள்ளையும் கட்டின புருஷனும் இன்ன வரைக்கும் வந்து ஒரு எட்டு கூட பார்க்கல. உடம்புல நல்ல ரத்தம் ஓடும்போதே இப்படி இருக்காங்களே, இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு படுத்த படுக்கையாயிட்டா இவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? நீயும் இல்லைன்னா என் நிலமை என்ன ஆகுறது? அந்த மாட்டை மேய்ச்சிக்கிட்டு அதில் வர பாலை ஊற்றி காசை வச்சுக்கிட்டு நான் குடும்பத்துக்கு வாங்கி போட்டு வீட்டு செலவை பார்த்து எல்லாம் பண்ணுறேன். இந்த அப்பனும் பிள்ளையும் 2 பேரும் சம்பாதிக்கிற பணத்தை 1 ரூபா கூட கொடுக்கறதில்ல. அப்படி இருந்தால் இவங்களுக்கு சோறாக்கி போட்டு இவர்களுக்கு வடிச்சு கொட்டி எல்லாமே பண்ணியும் இன்னைக்கு உடம்பு முடியாமல் ஒருத்தி கிடக்குறாளே, வந்து அவளை பார்ப்போம் வைப்போன்னு ஏதாவது இருக்கு? இவங்களுக்கெல்லாம் ஆக்கி போட்டு என்ன பிரயோஜனம்? இதுக்கு ரோட்ல போற 4 நாய்க்கு ஆக்கி போட்டிருந்தா கூட பார்க்கும்போதெல்லாம் வாலாட்டிக்கிட்டு தெரிஞ்சிருக்கும். நீங்க அழக்கூடாது. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் இருக்கேம்மா. அதுவும் இல்லாம வீட்டுல மாடெல்லாம் வேற இருக்குல்ல, பால் எதுவும் கறக்கணும் வைக்கணும். இப்படி எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்காந்துட்டா என்னமா பண்றது? அதுவும் இல்லாம அதுங்க வாயில்லாத ஜீவன், அதையும் பார்க்கணும் இல்லம்மா. அதனால கூட 2 பேரும் வராம இருக்கலாம், சரியா? அதான் நான் இருக்கேன் இல்லம்மா. அப்புறம் என்ன உங்களுக்கு? உருட்டலும் பெரட்டலும் கடைசியில சரட்டையும் கையின்னு எங்க ஆத்தா சொல்லும். நீ என்னத்தான் உருட்டி உருட்டி அவள்களை காப்பாத்தணும்னு நீ நினைச்சாலும் அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா? நாய் வாழை எப்படி நிமித்த முடியாதோ அதுங்க 2 பேரும் அப்படித்தான். இன்ன வரைக்கும் வந்து பார்க்காதவங்க தான் வாயில்லாத ஜீவனுகளை பார்க்க போறாங்களா என்னமோ. சரிம்மா, டாக்டர் ரவுண்ட்ஸ்க்கு வருவாரு. வந்தோடனே உங்களை பார்த்தோன்னே நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன், சரியா? நீங்க எதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம். எனக்கு புள்ள இல்லையா என் சாமி? இங்க வாயா, இங்க வா. நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்ப. யார் உன்னை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டுவ. நிஜமா உன்னை பெத்தவ, புண்ணியம் பண்ணவ. அவ விட்டுட்டு போனது சாதாரண பையன் அல்ல, பொக்கிஷத்தை. உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேன்டா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நல்லா இருப்ப. நீ உன்னை பெத்தவ விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்காத. என் ரூபத்துல உன் கூடயே இருக்க. காலையிலே உன்ட்டு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன நம்ம பையன் பைக்கு வெளியே நிக்குது, எப்போ வந்தான்? அது ஏன் கேக்குறீங்க? ராத்திரி ஒரு 12-1 மணி இருக்கும். கதவை போட்டு டப்பு டப்பு டப்புன்னு யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, யாரடா இப்படி வந்து கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம பையன்.
எனக்கு கொஞ்ச நேரத்துல தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இவன் இப்படி நேரம் கட்ட நேரத்துல இங்க வந்திருக்கானே, என்ன ஏதுன்னு. ஆஹா, சரி. என்ன இன்ன வரைக்கும் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க? கொஞ்சம் நேரங்களமா எந்திரிக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. நான் கூட நீ சொல்லும்போது என்னமோ நினச்சேன், இப்படி வீட்டுக்கு வந்த மருமவ இப்படி 9-10 மணியா ஆகிற வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா பொழப்பு என்னத்துக்கு ஆகுறது? அட நீங்க வேற, அவன் தனியா தான் வந்திருக்கிறான். தனியா வந்திருக்கானா? என்ன மரும வரலையோ? அது என்ன கன்றாவின்னு தெரியலங்க. நேற்று அவங்க ஆத்தா சொன்னாங்க மருமகளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால மாப்பிள்ளை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்காருன்னாங்க. சரி நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், இவனும் எடுக்கலை அவங்களும் எடுக்கலை. கேட்டதுக்கு இப்படி சொன்னாங்க, சரின்னு விட்டுட்டேன். ராத்திரி வந்தோடனே இவங்கிட்ட கேட்டேன், எங்கடா மருமக நீ மட்டும் ஒத்தையில் வந்திருக்க, அந்த பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு, நீ அதை பற்றி எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு போய் டப்புன்னு கதவை சாத்தி போட்டான். கொஞ்சம் அந்த கதவு உடஞ்சி கையோட வந்துடும் போல இருக்கு. அப்படி ஆகிப்போச்சு. எனக்கு அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஷோ இவனுக்கு எங்கிட்ட இருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த கோவம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து படுத்துட்டேன். மணி 9 ஆச்சு, ஒரு காஃபி தண்ணி வச்சு கொடுக்கணுன்றது கூட இந்த வீட்டில் யாருக்கும் இல்லைல்ல. ஏன்பா நீ தான் தூங்கிட்டு இருந்த, சரி தூங்குற பிள்ளை எதுக்கு எழுப்பிட்டு இருக்கணும், அது நேரங்கட்ட நேரத்தில் வந்தேன்ட்டு தான் சரி எழுப்பலை. காப்பி தானே, இந்த இரு வச்சுட்டு வரேன். அதை கையில் வச்சிருக்கல, அதை எடுத்து அவன்கிட்ட கொடு, எனக்கு போட்டது தான். இந்தாப்பா உங்கள் அப்பா இருக்க போட்டது தான் குடி. ஏண்டா நீ மட்டும் வந்திருக்க, மருமவ எங்க? இப்போ எதுக்கு தேவையில்லாத வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத வெட்டி பேச்சா? ஏண்டா மறு வீட்டுக்கு குடும்பமா ஒன்னா போயிட்டு இப்படி நீ மட்டும் ஒத்தையில வந்தா அப்புறம் என்ன பண்றது? அந்த பொண்ணு எங்க? அதுவும் சம்மந்தி குடும்பத்துல என்ன பதில் சொல்றது? நீ பாட்டுக்கு வந்திருக்கிற. எதுவும் பிரச்சனையா ரெண்டு பேர்த்துக்கும்? என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லு, அப்பதானே எங்களுக்கும் தெரியும். அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. ஏண்டா என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? இந்த ஊர்க்கார பயலவளே உங்க அப்பாவை பார்த்தா மறு வார்த்தை பேச மாட்டாங்க. அவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கிற மனுஷனை பார்த்து வேலையை பார்த்துட்டுருங்கன்ற என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க நீ? என் விஷயத்துல கொஞ்ச நாளைக்கு தலையிடாம இருங்க, அது போதும். ஐயோ சாமி, உன் விஷயத்துல நாங்க தலையிலடப்பா. உன் பொண்டாட்டி வந்ததுலேருந்து தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனேன். இப்போ தூக்கிட்டு வச்ச அவளை எங்கடா வச்சிருக்கன்னு கேட்டா அதுக்கு வாயை திறக்க மாட்டேங்கிற. உங்க வேலையை பாருன்ற. என்னடா என்ன இது, குடும்பம் நினைச்சியா வேற என்ன நினைச்சியா? ஐயோ சாமி, எனக்கு காப்பியும் வேணாம், ஒரு வெங்காயமும் வேணாம், என்ன ஆளை விடுங்க. டேய் டேய் டேய், என்னன்னு அந்த பையன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு வயசுக்கு மேலே தோளுக்கு மேலேருந்து வளர்ந்த பிள்ளைங்க கிட்ட உரிமையாக நம்ம எதுவும் பேச முடியாது, அவங்களுக்கு நம்ம உப்புக்கு சப்பா தான் தெரியும்னு அப்போ சொன்னாங்க. அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. சரி, அவன் வாழ்க்கையாச்சு, அவனாச்சு, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இனிமே அவன் விஷயத்தில் நான் தலையிடலை. நீயும் அப்படி ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா ஏதாவது அசிங்கமாக பேசி விடுவான், அப்புறம் நம்ம தான் வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். என்னங்க இது, நம்ம பேச்சுக்கு மறு வார்த்தை பேச மாட்டான், இப்போ மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போறான். இந்த புள்ள இப்போ எங்க என்ன ஏதுன்னு தெரியல. அந்த புள்ள வீட்டுக்கு எதுவும் ஃபோன் போட்டு கேட்குறீங்களா? காலையிலேயே ஃபோன் பண்ணி கேட்டோம்னா எதுவும் தப்பாக எடுத்துக்குவாங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஒரு 10 மணி 11 மணி வாக்க ஃபோன் போட்டு பேசி பார்க்குறேன். ஓ ஆண்டவனே, என்ன கன்றாவியோ இப்போ. என்னங்க அவ பாட்டுக்கு இப்படி உக்காந்துருக்கா, பார்க்கவே சங்கட்டமா இருக்கு. மாப்பிள்ளை நேற்று போனவர் இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஒரு ஃபோன் போட்டு எதுவும் பேசி பாருங்க. அவள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா, மாப்பிள்ளை கொஞ்சம் கூட ஃபோனே எடுக்கலைங்க. சங்கட்டமா இருக்குங்க. டேய் தம்பி, கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து பேசுடா. நீ சொன்ன அந்த தம்பி கேட்பார்ல. ஏம்மா, இதுக்கு தான் சொல்றது, ஒருத்தருக்கு வாழ்வு வந்துருச்சுன்னா சொந்த மதத்தை ரொம்ப கேவலமா நினைக்க கூடாதுன்னு. அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி இலக்காரமா பேசியிருக்கா, இவளுக்கு நான் இதெல்லாம் வேற ஏதாவது செய்யணுமா? டேய் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிப்பாங்கடா. அது நாத்தனாரு அவங்களோட பிரச்சனை. நீ அண்ணன்டா, ஒரு அண்ணன் மாதிரி பேசுடா. நம்ம புள்ள வாழ்க்கை இப்படி இருந்தா எப்படி? 4 பேர் வாழ வெட்டின்னு சொன்னா எம்பிட்டு கஷ்டமா இருக்கும். ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சு அதுவும் குறுக்கலா போயிடுச்சு. இப்படி இந்த வாழ்க்கையினா ஒரு பிள்ளை என்னடா பண்ணுவா? அவ ஏதோ தப்பான முடிவெடுத்துட்டா, அப்புறம் நம்ம தாண்டா பிள்ளைய இழந்துக்கிட்டு இருக்கணும். ஏம்மா, கொஞ்சமாவது புரியுதா புரியலையா? ஒருத்தருக்கு வாழ்வு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் வந்துட்டு தூக்கி கனம் பார்த்தா என்ன பண்றது?
அன்னைக்கு இவளுக்கு ஒரு பிரச்சனைனாலையும் இவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் அவர்கிட்ட பேசி இவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இவன் நம்மளையே கேவலமா பாப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன். இதுலயும் நான் சொத்துக்கு ஆசைப்படுற மாதிரி சொத்தெல்லாம் எழுதிக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன்னு என்னென்ன பேச்சு பேசுனா அதெல்லாம் என்னால சத்தியமா மறக்க முடியலம்மா. எப்படிதான் நீ மறந்துடுறன்னு எனக்கு தெரியல. ஐயோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சுடா. அவள் உன் தங்கச்சிடா, உன்னை திட்டுறதுக்கு அவளுக்கு 1000 உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல என்னடா இருக்கு? வேற யார் திட்டுனா? உன் கூட பிறந்தவ தானே, ஒரு வயித்துல ஒன்னா பிறந்த பிள்ளைங்க. அப்புறம் என்னடா? விட்டு கொடுத்து போடா. பெரியவங்க விட்டு கொடுத்து போறதுனால சின்னவங்க மனசு மாறுவாங்க. என்னடா இன்னைக்கு நம்ம அப்படி பேசணுமே, இன்னைக்கு அண்ணன் நமக்காக வந்து நிக்கிறானே அப்படின்னு அவளுக்கே சுருக்குன்னு இருக்கும். ஏதாவது பண்ணுடா, பாவண்டா. என்னங்க நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க? நீங்களும் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏம்மா இப்போ எதுக்குமா எல்லாத்தையும் கெஞ்சிக்கிட்டு இருக்க? எனக்காக பேசு எனக்காக பேசுன்னு. இது என் வாழ்க்கை, அது என் குடும்பம், அது என் புருஷன். அவருக்கு என் மேலே முழு உரிமை இருக்குது. ஏதோ என் மேலே கோவத்தில் அவர் போயிட்டாரு. நான் போனேன்னா என் முகத்தை பார்த்துட்டாருன்னா போதும், எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு நிமிஷத்தில் மறந்துடுவார். சரியா? நான் என் புருஷன் வீட்டுக்கு போகிறேன். என்ன ஏதுன்னு நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன்.